நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை வந்து புக் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி என்னுடைய கார் ஓட்டணும், நான் ஸ்ரீபெரும்புதூர் வரலாம் போக வேண்டியது இருக்குது, எனக்கு ஃபுல் டே டியூட்டி மாதிரி எனக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சரி, நம்மளுடைய டாரிஃப் என்னன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். 4 மணி நேரத்துக்கு 500, அடிஷ்னல் ஒரு 100 அவுட் ஆஃப் சிட்டி ஒரு 100 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரி, நானும் கிளம்பி போயிட்டுருக்கிறேன். காலையில் போகிற வழியில் ஒரு டீ ஷாப் பார்த்தேன். டீயை குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக போகலாம் அப்படின்ட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு, எப்போவுமே கஸ்டமர் ஒரு டைம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே போய் நின்றுடுவேன். அது என்னுடைய பழக்கம். கஸ்டமர் வச்சுருக்கிறது எர்டிகா காரு. உண்மையான 7 சீட்டருக்கு வந்து இவன் தான் பொருத்தமான ஒரு இன்ஜின் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காரில் 7 பேர் உட்காந்தாலும் திணறாமல் ஓடும். அதுதான் இதில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிறது டீசல் வேரியண்ட்டு, ஓல்டு வண்டி இருந்தாலும் இந்த வண்டி எப்படி இருக்கும் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். டீசல் வண்டியாக இருந்தாலும் இந்த வண்டியை வந்து சரியான பிக்கப்பில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் கிளச் பிளேட்டும் மாற்றினாராம். அருமையாக குழந்த மாதிரி போகுதுங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறேன். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு சுற்றி பார்த்தாக்கா கடை கண்ணி எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இங்கே தான் கழிக்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஈவினிங் கஸ்டமருக்கு 6:30க்கு ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஆனால் பக்கத்துலேயே ஒரு கிராமம் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து வெயில் அடித்தாலும் வெயிலே தெரியல சுத்தமாக. நம்ம சிட்டியில் இருந்தாவது வெயிலில் இருக்கோன்றது தெரிஞ்சது. ஆனால் இங்கே சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக அங்கேருந்து பூந்தமல்லி ரோடு பிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே தான் செம்ம டிராஃபிக் இருந்தது. டிராஃபிக்கை தாண்டறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ½ ஹவருக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு வழியாக கஸ்டமரை நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இதுக்கு எவ்வளோ நான் டாரிஃபை வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இது நான் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட காலைல 8:30 மணிலேருந்து 7:30 மணி வரலும் ஓடிருக்கு. இதுக்கு நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன்றது சொல்லுங்கள். ஹெல்மெட் இப்போ ஏன் போடல ப்ரோ கேட்காதீங்க. ஏன்னா என் வீட்டு சந்தில் வரும்போது தான் நான் வந்து ஹெல்மெட்டு கழட்டி வச்சேன். இல்லாட்டிக்கு ஹெல்மெட் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.